Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 6ல illustration 2 பார்க்குறோம். From the following transaction of RAM home appliances for July 17. இந்த இதில் போட போகிறோம் RAM home appliancesக்கு போட போகிறோம். Prepare purchase book and ledger account connected with this book. என்ன கேட்டிருக்காங்க, purchase book போட சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ledger account போட சொல்லியிருக்காங்க. இப்போது எந்தெந்த இது வந்து டிரான்சாக்ஷன் வந்து பர்ச்சேஸ் புக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் வரும், கேஷ் பர்ச்சேஸ்லாம் வராது. அதேமாதிரி வேறு அசட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ அதுவும் வராது. பாருங்கள், 2017 July 5ல் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கண்ணன் அண்ட் கோ. கண்ணன் அண்ட் கம்பெனியில் வந்து 50 அயன் பாக்ஸும் 10 கிரைண்டர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது இது வரும். நெக்ஸ்ட்டு July 6th வந்து பர்ச்சேஸ் ஃபார் கேஷ்க்கு சிவான் பிரதர்ஸ் கம்பெனியில் வந்து அவங்க வந்து 25 ஃபேன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ கேஷ் அப்படின்னு வந்தாலே இந்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் புக்கில் வராது, ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பாலன் அண்ட் கம்பெனியில் க்ரெடிட்டில் வாங்கியிருக்காங்க, கிரைண்டர் மிக்சி, அதுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அப்போது இது வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கில் வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஆனால் 1 காப்பியர் மிஷின் ஃப்ரம் குமார்ட்ட 35,000. இது ஒரு அசட், இதை வாங்கியிருக்காங்க, பட் அதனால் வந்து என்ன ஆகுது, இது வராது. ஓகேவா, இப்போ 2 டிரான்சாக்ஷன் தான் வரும். எப்படி போகலான்னு வாங்க சம் பார்க்கலாம். இப்போது சம்மில் ஹெட்டிங் எழுதிக்கிறோம். பர்ச்சேஸ் புக் ஆஃப் ராம் ஹோம் அப்ளையன்சஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் புக் போட போகிறோம். டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லெஜர் ஃபோலியோ நம்பர், இது வந்து லெஜர் போட்டோம்னா அந்த லெஜர் ஃபோலியோ நம்பர் என்ன எழுதிருக்குமோ அதை எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட், ருபீஸ், டீட்டெயில், டோட்டல்ஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த டிரான்சாக்ஷன் வரும்னு சொன்னேன். July 5th உள்ள பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் எந்த கம்பெனியில் வாங்குறாங்க, கண்ணன் அண்ட் கோ கிரெடிட் பண்ணி வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்கன்னா 50 அயன் பாக்ஸஸ் வந்து 500 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. ஓகேவா, அப்போது என்ன பண்ணும், 50 into 500. ஒரு அயன் பாக்ஸோட ருபீஸ் வந்து 500. அப்போ 50 அயன் பாக்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி போட போகிறோம். கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும், 25,000 வரும். 5 5s 25,000. அப்போது 25,000 இதுக்கு நேராக டீட்டெயிலில் போட்டுங்க, 25,000. நெக்ஸ்ட்டு 10 கிரைண்டர்ஸ் வந்து 3,000க்கு வாங்குகிறோம். அப்போது 10 கிரைண்டர்ஸ் அண்ட் ருபீஸ் 3,000 ஈச். ஓகே, ஒரு கிரைண்டரோட ருபீஸ் வந்து 3,000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 கிரைண்டர்ஸ் வந்து எவ்வளோ வரும், 30,000 வரும். இது ரெண்டதையும் வேறு எந்த இன்ஃபர்மேஷன், டிஸ்கவுண்ட் அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, அதனால் ரெண்டு இதையும் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டோட்டலில் கொடுக்க போகிறோம். 55,000 வரும். 55,000 வெளியில் டோட்டலில் போட்டுரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், July 10 பாருங்கள். July 10ல் July 6ல் உள்ள டிரான்சாக்ஷன் வராது, ஏன்னா கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வராது. நெக்ஸ்ட்டு July 10ல் பாலன் அண்ட் கோவில் என்ன பண்ணியிருக்கோம், 20 கிரைண்டர்ஸ் வந்து ருபீஸ் 2,500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2,500 into 20 போட்டிங்கன்னா 5 2s 10, 2 2s 50,000 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 10 மிக்ஸஸ் அட் ருபீஸ் 3,000 ஈச். ஒவ்வொரு மிக்ஸியோட ரேட் வந்து 3,000. அப்போ 10 மிக்ஸியோடது 30,000. அப்போது டோட்டல் என்ன ஆகும், 50 + 30 80,000 வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சம்மில் அந்த டிரான்சாக்ஷனை பாருங்கள், ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10%னா 80,000ல் 10%, 10/100 8,000 வரும். 80,000ல் 8,000 லெஸ் பண்ணிங்கன்னா 72,000 வரும். 72,000ல் டெலிவரி சார்ஜ் வேறு கொடுத்துருக்காங்க 1,000, அதை ஆட் பண்ணி டோட்டல் போட போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 73,000. ஓகேவா, இப்போது 72,000ல் டெலிவரி சார்ஜ் ஒரு 1,000, அதை ஆட் பண்ணி போட்டோம்னா 73,000. இப்போது வந்து என்ன பண்ணணும், ரெண்டதையும் டோட்டல் பண்ணி எவ்வளோ வந்து எந்தெந்த கம்பெனியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கீழே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். 55,000 + 73,000 டோட்டல் பண்ணிங்கன்னா 8
1,28,000 வரும். ஓகேவா, இதுதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ 73,000 + 55,000 ஆட் பண்ணோம்னா 1,28,000 வரும். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி போடுவோம், லெட்ஜர் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், ஃபஸ்ட்டு 3 அக்கௌண்ட் தான் இருக்குது. யார் என்னென்ன அக்கௌண்ட் போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எந்தெந்த கம்பெனியில் பண்ணணும், கண்ணன் அண்ட் கோ அண்ட் நெக்ஸ்ட்டு பாலன் அண்ட் கோ, இந்த ரெண்டுக்கும் வந்து லெட்ஜர் போட போகிறோம். லெட்ஜரில் பாருங்கள், டெபிட் கிரெடிட் போட்டுங்க. டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். இது எப்போ நடந்தது, 2017 ஜூலை 31. இப்போ ஜூலை மந்த் தானே போட்டுட்ருக்கோம், அதோட லாஸ்ட் டேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஜர் போடுவோம். அப்போ போடும்போது எங்கே வரும், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால அது என்னது, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் தான் வரும் ஜேர்னல் என்ட்ரிஸ். அதே மாதிரி இங்கே போடும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடும்போது டெபிட்டில் டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 1,28,000 போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கண்ணன் அண்ட் கோ 2 கம்பெனியில் தான் வாங்கியிருக்காங்களா, கண்ணன் அண்ட் கோ போட போகிறீங்க. அதே மாதிரி ஹெட்டிங் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிக்கிறோம். அதுமாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிக்கிறோம். இது எந்த சைடு வரும், என்ன இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும், கண்ணன் டெக் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணன் அண்ட் கோ, கண்ணன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதுவோம் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு. அப்போது கண்ணன் அண்ட் கோ கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட்டில் தான் என்ன பண்ணுவோம், பை பர்ச்சேஸ் 2017 ஜூலை 5 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 5 அன்னைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 55,000. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிட வேண்டியதான், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 55,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு யார் போட போகிறோம், பாலன் அண்ட் கோ அக்கௌண்ட் போட போகிறோம். பாலன் அக்கௌண்ட் அப்படி தான், டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் போட்டுங்க. கிரெடிட்டில் ஜூலை 10 அன்னைக்கு. இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் வரும், ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலன் அண்ட் கோ அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அப்போ பாலன் அண்ட் கோ வந்து எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் பர்ச்சேஸ் இருக்கிறதுனால பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு அவர் எவ்வளோ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, 73,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த 73,000 என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.